வணக்கம். கடகம். கடகம் ராசிக்கு ஆன கார்த்திகை மாத பலன்கள். கடக ராசிக்காரர்கள் மனம் கூர்மையாக இருப்பார்கள். கடக ராசியில் பிறந்தவர்கள் பயணத்தை விரும்புவார்கள். பெரும்பாலும் சரியான முடிவுகளை எடுப்பார்கள். இவர்கள் கடினமான பணிகளை எளிதாக செய்து படைப்பாற்றல் துறையில் புதுமைகளை புகுத்தும் திறன் கொண்டவர்கள். கடக ராசிக்காரர்கள் தங்கள் திறமைகளையும் வளர்த்துக் கொள்வதில் வல்லவர்கள். இந்த மாதத்தில் கடக ராசிக்காரர்கள் தொழில், நிதி மற்றும் ஆரோக்கியம் போன்ற துறைகளில் மிதமான வேகத்தில் முடிவுகளை பெறலாம். உங்கள் சந்திரனின் 10ஆம் வீட்டில் குரு பெயர்ச்சியால் கடகம் ராசிக்காரர்களுக்கு வேலை மாற்றத்தை சந்திக்க நேரிடும். பொதுவாக 10ஆம் வீட்டில் குரு நிலை இந்த ஜாதகர்களுக்கு சாதகமானது என்று கூற முடியாது. இருப்பினும் 8ஆம் வீட்டில் சனி இருப்பதால் இந்த நபர்கள் தங்கள் தொழிலில் கவனமாக இருக்க வேண்டும், ஏனெனில் நீங்கள் வேலையில் அழுத்தத்தை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். 10ஆம் வீட்டில் குருவின் நிலை கடக ராசிக்காரர்களை வேலையை மாற்ற அல்லது சிறந்த வேலை வாய்ப்புகளை தேடத் தூண்டும். மேலும் அவர்கள் தங்கள் வாழ்க்கையில் கடுமையான போட்டியை காணலாம். பயணத்தின் போது கவனக்குறைவால் பண இழப்பு ஏற்பட வாய்ப்பு உள்ளது. மறுபுறம் 7ஆம் வீட்டிற்கும் அதிபதி சனி பகவான் 8ஆம் வீட்டில் சனி இருப்பது உறவில் சிக்கல்களை ஏற்படுத்தும். மேலும் கூட்டுத் தொழிலில் ஈடுபடுபவர்கள் கூட்டாளியுடன் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். 4ஆம் வீட்டில் கேது பெயர்ச்சியால் குடும்பத்தில் பிரச்சனைகள் வரலாம். குடும்பத்தில் நடக்கும் சொத்து சம்பந்தமான தகராறுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. இந்த மாதத்தில் ஜாதகக்காரர்கள் தங்கள் ஆரோக்கியத்தில் குறிப்பாக கண்கள் மற்றும் பற்களில் அக்கறை காட்ட வேண்டும். உடல் ஆரோக்கியத்தை பராமரிக்க யோகா செய்வது நல்லது. குடும்பம் மற்றும் செல்வத்தை குறிக்கும் உங்கள் 2ஆம் வீட்டின் அதிபதி சூரியன் 4ஆம் வீட்டில் பலவீனமான நிலையில் அமர்ந்துள்ளார். இதன் காரணமாக பணம் தொடர்பான பிரச்சனைகள் மற்றும் குடும்பத்தில் பிரச்சனைகளை நீங்கள் காணலாம். கிரகங்களின் இந்த நிலை காரணமாக இந்த ஜாதகக்காரர்கள் செலவுகள் தொடர்பான பணம் தொடர்பான பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். கடக ராசிக்காரர்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் காதல் வாழ்க்கையிலும் ஏற்ற தாழ்வுகளை சந்திக்க நேரிடும். மேலும் குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் துணையுடன் வாக்குவாதம் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. உங்கள் 4ஆம் வீட்டின் அதிபதியான சுக்கிரன் 2 அக்டோபர் 2023 முதல் 2வது வீட்டில் இருக்கிறார். இந்த சூழ்நிலையை சாதகமாக அழைக்க முடியாது. அத்தகைய சூழ்நிலையில் குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. உங்கள் ராசியின் 3வது மற்றும் 12வது வீட்டின் அதிபதியான புதன் 2023ஆம் ஆண்டு அக்டோபர் 19ஆம் தேதி முதல் 4ஆம் வீட்டில் இருக்கிறார். இது குடும்பத்தில் சொத்து சம்பந்தமாக தகராறுகளை ஏற்படுத்தும். அத்தகைய சூழ்நிலையில் இந்த ஜாதகக்காரர்கள் இடம்பெயர நேரிடலாம். நன்றி. வாழ்க வளமுடன். வணக்கம். சிம்மம். சிம்மம் ராசிக்கு ஆன கார்த்திகை மாத பலன்கள். சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் விஷயங்களை விரைவாக புரிந்து கொள்வார்கள். இந்த நபர்கள் மிக விரைவாக முடிவுகளை எடுப்பார்கள். இவர்களை பொறுத்தவரை அர்ப்பணிப்பு என்பது அவர்கள் எப்போதும் பின்பற்றும் மற்றும் அதன்படி செயல்படும் ஒரு வார்த்தை. இந்த ராசிக்காரர்கள் சவால்களை எதிர்கொள்ள விரும்புகிறார்கள். இந்த மாதத்தில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு கலவையான பலன்கள் கிடைக்கும்.
சனி உங்கள் 6ஆம் மற்றும் 7ஆம் வீட்டிற்கு அதிபதியாக 7ஆம் வீட்டில் அமர்வார். சனி ஒரு முக்கிய கிரகமாக 7வது வீட்டில் வக்ர நிலையில், குரு 9ஆம் வீட்டில் 5 மற்றும் 8ஆம் வீட்டிற்கு அதிபதியாகவும் இருப்பார். இந்த மாதம் நிழல் கிரகங்களான ராகு மற்றும் கேது உங்கள் 2வது மற்றும் 8வது வீட்டில் அமர்ந்து இருக்கிறார்கள். 3வது மற்றும் 10ஆம் வீட்டிற்கு அதிபதியான சுக்கிரன் 2வது மற்றும் 3வது வீட்டில் அமர்கிறார். 2வது மற்றும் 11ஆம் வீட்டிற்கு அதிபதியான புதன் உங்கள் 4வது மற்றும் 5ஆம் வீட்டில் பெயர்ச்சிக்கிறார். 2023 கார்த்திகை 16 முதல் செவ்வாய் 4 மற்றும் 9ஆம் வீட்டிற்கு அதிபதியாக இருக்கிறார். சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ஏனென்றால் குரு உங்களின் 9வது வீட்டில் பெயர்ச்சிப்பதால் சந்திரன் உங்கள் ராசியில் இருக்கிறார். சனி உங்கள் 7வது வீட்டில் இருக்கிறார். இது உங்கள் சந்திரன் ராசியை நோக்கும். இதன் காரணமாக, தவறான புரிதல் காரணமாக துணையுடன் உறவில் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். குருஸ்தானம் ஜாதகக்காரர்களை தனது பார்வையின் பலனில் இருந்து பாதுகாக்கும். முக்கிய கிரகங்களைப் பற்றி விரிவாக பேசினால், சனி சாதகமான நிலையில் இல்லை. இது பல சிக்கல்களை ஏற்படுத்தும். ஆனால் குருவின் ஆசீர்வாதத்தால் பணம் தொடர்பான விஷயங்களில் நல்ல பலன்களை பெறுவீர்கள். அதேபோல் திருமணம், குடும்பத்தில் புதிய தொழில் தொடங்குதல் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடக்க வாய்ப்பு உள்ளது. புதிய முதலீடுகளையும் செய்யலாம். மேலும் 9ஆம் வீட்டில் குரு இருப்பது இவர்களுக்கு அதிர்ஷ்டத்தை அதிகரிக்கும் மற்றும் தொழில் துறையில் முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் இருக்கும். அக்டோபர் 30, 2023 இல் ராகுகேது உங்கள் 2வது மற்றும் 8வது வீட்டில் பெயர்ச்சிக்கப் போகிறார். அத்தகைய சூழ்நிலையில் பணம், உறவு மற்றும் காதல் போன்ற துறைகளில் நீங்கள் ஏமாற்றமளிக்கும் தருணங்களை சந்திக்க நேரிடும். 7ஆம் வீட்டில் சனியும் 8ஆம் வீட்டில் ராகுவும் பெயர்ச்சிப்பதால் இந்த ராசிக்காரர்களுக்கு உறவில் பிரச்சனைகள் வரலாம். ஈகோ காரணமாக குடும்பத்தில் பிறந்த கருத்து வேறுபாடுகள் இந்த ராசிக்காரர்களை தொந்தரவு செய்யலாம். இதன் காரணமாக குடும்பத்தில் மகிழ்ச்சி இல்லாமல் இருக்கும். 8ஆம் வீட்டில் ராகு இருப்பதால் இவர்கள் குடும்பத்தில் வாக்குவாதங்களை சந்திக்க நேரிடும். நன்றி. வாழ்க வளமுடன். வணக்கம். கன்னி. கன்னி ராசிக்கு ஆன கார்த்திகை மாத பலன்கள். கன்னி ராசிக்காரர்கள் புத்திசாலிகள் மற்றும் இவர்களின் பகுப்பாய்வு திறன் மிகவும் நன்றாக இருக்கும். இந்த ராசிக்காரர்களுக்கு வியாபாரம் பற்றிய புரிதல் சிறப்பாக இருக்கும் மற்றும் வியாபாரம் செய்வதிலும் ஆர்வம் காட்டுவார்கள். இவர்கள் ஒரே நேரத்தில் பல விஷயங்களை செய்யக்கூடியவர்கள். இந்த மாதத்தில் கன்னி ராசிக்காரர்களுக்கு குரு 8வது வீட்டிலும், சனி பகவான் உங்கள் 6வது வீட்டிலும் 5ஆம் மற்றும் 6ஆம் வீட்டிற்கு அதிபதியாக இருப்பதால் மிதமான பலன்களை பெறலாம். உறவை பொறுத்தவரை கன்னி ராசிக்காரர்கள் உங்கள் முதல் மற்றும் 7வது வீட்டில் ராகுவும் கேதுவும் இடம்பெறுவதால் மிதமான பலன்களை பெற வாய்ப்புள்ளது. சனி உங்கள் 6வது வீட்டில் சந்திரன் ராசியில் அமர்வதால் உங்கள் தொழிலில் கடினமாக உழைத்து வெற்றி பெறலாம். இந்த நபர்கள் சேவை தொடர்பான வேலைகளில் சாய்ந்திருக்கலாம். ஆனால் குரு உங்கள் 8வது வீட்டில் இருப்பதால் இந்த நபர்கள் தங்கள் ஆரோக்கியத்தை கவனித்துக் கொள்ள வேண்டும்.
அத்தகைய சூழ்நிலையில் குரு கிரகத்தின் அசுப நிலை காரணமாக சொந்த ஆரோக்கியம் மற்றும் செல்வம் தொடர்பான பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். இருப்பினும் 8ஆம் வீட்டில் உள்ள குறுநிலை இந்த மாதத்தில் புதிய வேலைகளை தொடங்குவதற்கும் விரிவாக்குவதற்கும் சாதகமாக இருக்கும் என்று சொல்ல முடியாது. 6ஆம் வீட்டில் சனி பெயர்ச்சியால் இந்த ஜாதகக்காரர்களுக்கு தொழில் துறையில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். குரு 8வது வீட்டில் இருப்பார். கன்னி ராசிக்காரர்கள் மூதாதையர் சொத்துக்களால் ஆதாயம் அடைவார்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.